பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஈஸி கேர் செடி, லோ மெயின்டெனன்ஸ், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு எவர்கிரீன் செடி பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட பேர் வந்து சைனா டால். இதான் அந்த சைனா டால் பிளான்ட்டு. இந்த லீவ்ஸ்லாம் நல்ல ஒரு க்ரீனாக, நல்ல டார்க் க்ரீனாக, இலைகள்லாம் வந்து நல்ல ஒரு வேக்ஸியாக ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். இதோட தளிர் இலைகள் இப்போ தான் தளிர் வருது, துளிர்த்து வருது. இலைகள்லாம் க்ரீனிஷாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடியை வந்து எமரால்டு ட்ரீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் வந்து எமரால்டுனா மரகதம் சொல்லுவாங்க. இந்த மரகத பச்சை கலரில் இருக்கிறதுனால கூட மேபி அந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சைனா டால் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னா, இதோட நேட்டிவ் வேர்லேயே புரிஞ்சிருப்பீங்க. இதோட நேட்டிவ் வந்து சவுத் சைனா, அப்புறம் தைவான். அங்கே தான் வந்து இதோட நேட்டிவ். அங்கே நிறைய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் பக்கத்தில் இருக்கிற இந்த கார்டன் ஏரியாஸ்லாம் நிறைய இந்த சைனா டால் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இந்த செடி வந்து காற்றில் உள்ள இது ஏரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடியதும், ஏரை ப்யூரிஃபை பண்ணக்கூடியதுமான ஒரு தன்மை இருக்குது இந்த செடிக்கு. வந்து நல்லா ஆக்சிஜனையுமே எமிட் பண்ணக்கூடியது. இதோட காமன் நேம் தான் சைனா டால். இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ரேடர் மச்சேரா சினிகா. ஸ்பெல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மேலே டாப்பில் அதோட பேர் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த செடியை வந்து ஒரு ஹவுஸ் பிளான்ட்டாக இதோட ஃபோலியேஜுக்காகத்தான் வளர்க்குறாங்க. ஹவுஸ் பிளான்ட்டாக இருந்தாலும் வீட்டில் இன்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். ஆனால் இன்டோரில் வளர்க்கும்போது தான் இந்த செடியோடைய இந்த இலைகள்லாம் வந்து நல்ல இதாக இருக்குது. ரொம்ப ஃபுல் சன்லைட்டில் வச்சிட்டோம்னா இந்த இலைகளோட எட்ஜஸ்லாம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நல்ல சன்லைட்டுனா இன்டைரக்ட் சன்லைட் போதும் இந்த செடி வளர்கிறதுக்கு. டைரக்ட் சன்லைட் தேவையில்லை. அவுட்டோரில் வச்சாலுமே இந்த செடி வளருதுன்னு தான் சொல்கிறாங்க. அவுட்டோரில் வச்சாலுமே நல்லா இந்த அடர்ந்த மரங்களுக்கு இடையில அந்த மாதிரி கொஞ்சம் நிழல் கிடைக்கிற இடத்துல ஒரு ஹியூமிடிட்டி வந்து லைக் பண்ணுற செடி இது வந்து. அதனால் ஈரப்பதத்தை விரும்புகிறதுனால ஃபுல் சன்லைட் தேவையில்லை. மரங்களுக்கு இடையில வச்சு லானில் அந்த மாதிரி வச்சு வளர்க்கலாம். இன்டோரில் வளர்க்கும்போது இந்த செடிக்கு வந்து ஒரு தனி அழகு கொடுக்கும். நல்ல ஒரு ஒயிட் கலர் பாட்டில் ஹாலில் இந்த மாதிரி வச்சோம்னா ஜன்னல் ஓரத்தில் நல்ல சன்லைட்டு, இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கிற இடத்துல வச்சோம்னா இந்த செடி வந்து ரொம்ப அழகாக வளரும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியுமே வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் தான். நல்லா ஒரு 90 ஃபீட்டு ஹைட் வரைக்கும் வளரும்னு சொல்கிறாங்க. அவுட்டோரில் வச்சு வளர்க்கும்போது இதோட பூக்கள் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஏரியாவில் இங்கெல்லாம் வந்து இந்தியாவிலலாம் இதோட ஃபோலியேஜுக்காக தான் வளர்க்குறாங்க. ஹவுஸ் பிளான்ட்டாக இன்டோரில் வச்சு வளர்க்குறதுக்காக தான் இந்த செடியை வந்து எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. செடி வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலுமே 15 டேஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே எடுத்து வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கொஞ்சம் நல்ல ஒரு பிரைட் சன்லைட்டில் லைட்டாக இது ஃபில்டர் சன் கிடைக்கிற இடத்துல வச்சு எடுத்தால் இந்த செடி வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கும். செடி வந்துமே நல்லா வீட்டில் வச்சு வளர்க்கும்போது சீக்கிரத்தில் இந்த செடி வந்து பட்டு போகாது. ரொம்ப நாள் இருக்கக்கூடிய செடி தான் இது. செடிக்கு வந்து மண் கலவினா ஸ்டாண்டர்ட் சாயில் மிக்ஸ் போதும். அதாவது 30% வந்து கார்டன் சாயில், 30% கொக்கோபீட், 30% வந்து மென்யூர். அது வந்து மாட்டுச்சாண உரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா மாட்டுச்சாண உரத்தில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால இந்த க்ரீனிஷ் கலர் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இதுக்கு வந்து ஃபெர்டிலைசருமே வந்து என்பிகேல நைட்ரஜன் கூடுதலாக உள்ள என்பிகேவை நல்லா டைல்யூட் பண்ணி தண்ணியில் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இந்த இலைகளுக்கு வந்து நல்லா பச்சையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டிங் மிக்ஸில் மறக்காமல் கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த செடியை வைக்கிறது ரொம்ப நல்லது. வேர் அழுகல் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
இந்த செடிக்கு வந்து வாட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓவர் வாட்டரிங் இந்த செடிக்கு வந்து ஆகாது. ஈரப்பதத்தை விரும்புகிற செடியாக இருந்தாலும் தண்ணி அந்த பாட்டிங் மிக்ஸில் வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கணும். ஆனால் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்காதபடி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் அதிகமாக உள்ள நல்ல இது தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி ஒரு மிக்சிங்கில் தான் இந்த செடியை வைக்கணும். தண்ணியுமே வந்து மேல் மணலை தொட்டு பார்த்துட்டு கையை டிப் பண்ணி பார்த்தோன்னா 1 இன்ச்சு கீழே வரைக்கும் தண்ணி இல்லாத மாதிரி நனவு இல்லாத மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இந்த செடிக்கு வந்து பூச்சி தாக்குதல்னா அந்த மீலி பக்ஸு, பவுட்ரி மில்டியூ இதான் வருது. இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு வந்து நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல், வேப்ப எண்ணெயும் சோப்பும் மிக்ஸ் பண்ணி இந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். பவுட்ரி மில்டியூலேருந்து இந்த செடியை வந்து காப்பாற்றிடலாம். இந்த செடியை வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் குச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் குச்சி ஒரு 6 இன்ச்சு அளவுள்ள ஒரு குச்சியை எடுத்து 45 டிகிரி கிராஸில் கட் பண்ணி இந்த ரூட்டிங் ஹார்மோன் எதுனாலும் சரி, ஆலுவேரா இல்லைன்னா இந்த பட்டைப்பொடி எதுலையாவது டிப் பண்ணி மண்ணும் கொக்கோ பீட்டும் கலந்த கலவையில் வச்சு வளர்க்கும்போது ஒரு 10 குச்சி வச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 குச்சியாவது வேர் பிடிக்கும். அந்த மாதிரி இந்த செடியை வந்து நம்ம வந்து ஈஸியாக க்ரோ பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணி க்ரோ பண்ணலாம். இந்த செடி வந்து 3லேருந்து 5 அடி ஹைட் வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும்போது வளரும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ப்ரூனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரூன் பண்ணி வளர்க்கும்போது தான் அதில் வந்து பக்கம் வெடித்து நல்லா இந்த செடி வந்து செழிப்பாக புஷ்ஷியாக அழகாக வளரும். அதனால் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த செடியை வந்து ப்ரூன் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செடியோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நர்சரிஸில் சின்ன செடியாக இருந்தாலே ரூ. 200லேருந்து சொல்கிறாங்க. 200லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் செடி 2 அடி 3 அடி ஹைட் உள்ள செடியை வந்து ரூ. 500 வரைக்கும் சொல்கிறாங்க. பெஸ்ட்டு வந்து ஒரு ரூ. 200 ரேஞ்சில் உள்ள சின்ன செடி வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் வாங்கும்போது ஒரு சின்ன செடியாக தான் கவரில் தான் வாங்கினேன். இப்போ ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே நல்ல க்ரோத்து. நல்லா பாட்டிங் மிக்ஸில் வச்சு வளர்க்கும்போது இந்த செடி வந்து ஈஸியாக வேகமாக வளர்ந்துருது. என்ன நண்பர்களே, இந்த சைனா டால் வளர்ப்பு பற்றி ஓரளவு நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு செடி வாங்கி உங்கள் இன்டோரை அழகாக்குங்க. வீட்டுக்கும் நல்ல காற்று, சுத்தமான காற்று கிடைக்கும். வீட்டுக்குமே ஒரு நல்ல அழகை தரக்கூடியது இந்த சைனா டால் பிளான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.